ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் கேட்ட கேள்விக்கு தான் இந்த பதிவு நம்ம போடுறோம். விந்து முந்துதல் அதுக்கு என்ன சார் ரெமெடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பொதுவாக இது ஒரு பெரிய சாப்டர், சரிங்களா? இது அறிவியல் பூர்வமாகவும் சொல்லும் பொழுது பெரிய சாப்டராக போயிட்டுருக்கோம். அது ஆனால் உங்களுக்கு பார்க்கக்கூடிய அறிகுறி சின்னதாக தான் இருக்கும் மொழிய இது ஒரு லென்த் வைஸான ஒரு சாப்டர். ஸோ அனைவருக்கும் பாமரருக்கும் புரியும் வகையில் நான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். அதற்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். பொதுவாக பிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் எந்த ஒரு கோடும் கீழே அது வகைப்படுத்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்குன்னு பொதுவாக எந்த டைமுங்கிறதுலாம் கிடையாது. இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் டிசீஸ், சர்வதேச கோட் ஆஃப் டிசீஸுங்கிற ஒரு அமைப்பு, அதாவது ஒரு ரேங்கிங் கொடுக்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 15 செகண்டுக்குள்ள பெண்குறியில் நீங்கள் வச்சு 15 செகண்டுக்குள்ளே அந்த உங்களுடைய விந்து வெளியேறிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இது ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்கிறாங்க. அதே அமைப்பு என்ன தெரியுமா சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, உடல் உறவுக்கு பொதுவான டைம் தீர்மானிக்கப்படலைன்னு சொல்கிறாங்க. பொதுவாக சிலவர்களுக்கு 1 நிமிஷம் இருக்கும், சில ஆளுக்கு 2 நிமிஷம் இருக்கும், சில ஆளுக்கு 3 நிமிஷம் இருக்கும். சினிமா படத்தில் காமிக்கிறதெல்லாம் போய் அது நம்ம ஃபஸ்ட்டு இங்கே சொல்லிடணும். அதே மாதிரி ஐலட் சொல்லுவாங்க. இன்டர் வெஜினல் லேட்டன்சி டைம், அந்த செமன் விந்தணுக்குள்ளே உள்ளே புகுந்து யோனிக் குழாயில் ஆண்குறி நுழைஞ்சு எவ்வளோ நேரத்தில் வெளிப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, 1948 கின்ஸ்லே ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த லேட்டன்சி டைம் எவ்வளோ தெரியுமா இருந்திருக்குது? 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இருந்திருக்கு. அன்னைக்கு உள்ள ஆளுங்க எவ்வளோ பவராக இருந்திருக்காங்கிறத நீங்கள் இன்றைக்கி நினச்சி பார்த்துருக்க வேண்டியது. இப்போ 6லேருந்து 8 நிமிஷம், 3 நிமிஷமே மார்க்கு போட்டுட்ருக்காங்க. அதாவது 2வது டைம் 3வது டைம் பண்ணுறவங்களுக்கு வேணால் அந்த டைம் எடுக்குமே ஒழிய, முதல் டைமத்திலே அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. 2வது டயத்துலேயும் அதை சுத்தரவாக எழுச்சி குப்புறப்படுத்துகிறாங்க. அதனால் அது கிடையாது. நான் சொல்கிறது அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருக்குது. கின்ஸ்லே ரிப்போர்ட் சொல்லி நீங்கள் எடுத்து பாருங்கள். 1948 இந்த லேட்டன்சி டைம் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 6லேருந்து 8 நிமிஷம். ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா வாய்ப்பாடு சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் டிசீஸு 15 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு போயிடுச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டிசீஸு கீழே வகைப்படுத்தப்படுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த அறிகுறி ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒரு தெரிய விந்து முந்துதல் மாதிரி தான் இருக்குமே ஒழிய, நாளாக என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டு உங்களுக்கு அந்த ஆண்குறியை எழுச்சி அடையாமலும் போய்விடலாம். அந்த ஆண் உணர்வு, காம உணர்வு பார்த்தாலே திரும்பிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் உருவாகி விடலாம். சரிங்களா? இதில் ஆரம்பத்திலேயே இந்த விந்து முந்துதலை நம்ம சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா இது குணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா 2 வகையில் பிரிவடையுது. ஒன்று பிரைமரி ஸ்டேஜ், ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. அடுத்து செகண்டரி. சில நேரத்தில் இளமையில் தவறான, நீங்கள் ஆதாரபூர்வமானது தான், இளமையில் தவறான இதில் நம்ம இது பண்ணும்போது, ரப்சரான ஒரு இதில் பண்ணும்பொழுது இந்த ஆண்குறியோட நரம்புகள் பாதிக்கப்பட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு இந்த மாதிரியானது வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் சின்ன வயசில் நார்மலாக இருந்துட்டாங்க, பெரிய வயசில் வரும்போதுன்னு கேட்டிங்கன்னா அது செகண்டரி ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லுவோம். 2ஆம் நிலை விந்து முந்துதல்னு சொல்லக்கூடிய ஒரு இது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு பேசிக்கு தெரிஞ்சால் தான் அடுத்து இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வரும்பொழுது 2ஆம் நிலையில் தான் நம்ம சொல்லக்கூடியது ஒபேசிட்டி, சரிங்களா, சர்க்கரை வியாதிகள், அதே நேரத்தில் தைராய்டு, ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லக்கூடிய ஒரு இது, டெஸ்டோஸ்டிரான் குறைபாடுகள், சரிங்களா, முறையான உடற்பயிற்சி, தேக பயிற்சி இல்லாமல் இது இருந்த இடத்துலையே உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனை பைல்ஸு யாருக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் வருது.
இந்த மாடு நாயெல்லாம் பாருங்கள், அதுக்கு ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இருக்குதா? நாய் எவ்வளோ தூரம் போட்டு பண்ணிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா டாக்லாம். அதுக்கெல்லாம் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனாக இருக்குது. கழுதை எவ்வளோ நேரம் பண்ணுது, குதிரை எவ்வளோ நேரம் பண்ணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா மனிதன் வந்து உட்கார்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போ அதிகப்படியான உடல் அந்த வெயிட்டுகள் எல்லாமே வந்து அந்த பெல்விக் கேவிட்டியில் தான் எல்லாமே கம்ப்ரஷன் ஆக ஆரம்பிக்குது. அதில் வந்து இந்த இப்போ விந்து முந்துதலுக்கு நான் 35-40 வயசுக்கு மேலேக்கு போகும்போது ப்ராஸ்டைட்டிஸும் ஒரு காரணம். அதுக்கும் காரணம் வந்து அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உட்கார்ந்து எழும்பும்போது அந்த இடுப்பு கேவிட்டியில் பெல்விக் கேவிட்டியில் அதிகப்படியான வெயிட் வந்து அதில் வந்து ஸ்டோரேஜ் ஆகிடுது. மனிதன் உட்கார்ந்து இருந்ததுனால தான் இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் வருது. அதே நேரத்தில் எந்த டிசீஸ் வருது? பைல்ஸும் மனுஷனுக்கு மட்டும்தான் வருது, வேறு எந்த விலங்குகளுக்கும் வந்ததா இது வரைக்கும் ரெக்கார்டு இல்லை. வேறு ஆக்சிடென்டெல்லாம் வந்திருக்கும், கிழிஞ்சு இந்த மாதிரியானதில் வந்திருக்கும். வெட்டினேரியன்ஸை கேட்டாலே சொல்லுவாங்க. அதில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 டிசீஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ அவன் பரிணாம அடிப்படையில் உட்கார்ந்ததுனால தனது வாழ்க்கையை தொலைச்சிட்டான், வேறு ஒன்றுமே கிடையாது இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனால் வரதுனால. சரி, இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனாக வருது, இப்படி இது பண்ணும் பொழுது அப்போ அதுக்கு என்ன சார் ரெமெடி இருக்குது? அறிகுறியெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்லேயே வந்துடுது. அப்படி சில ஆளுக்கு உள்ளே கொண்டு போகும்போதே சொருவருக்கு முன்னாடியே வெளியில் தண்ணியை தொளிச்சிடான், வாசலில் தண்ணியை தொளிச்சிடான். அதனால் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இது வந்து நம்ம வந்து இப்போ ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த அளவுக்கு அவன் வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு தான் அதனுடைய வேல்யூ வந்து தெரியும். அப்போ இந்த பிரைமரி செகண்டரி நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுக்கு என்ன தீர்வு, என்ன மெடிசன் நம்ம வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா சில நரம்புகளுக்கு உள்ள மெடிசன் வந்து கொடுக்குறாங்க. பொதுவாக வந்து அது வந்து ஆரம்ப கட்டத்தில் எடுக்கும் பொழுது அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாமே ஒழிய நரம்பியல் நிபுணரோ மனதத்துவ நிபுணரோ ஆலோசனை பெற்று நீங்கள் சாப்பிடலாமே ஒழிய ஜென்ரலாக இது பொதுவாக பரிந்துரை பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அடுத்தடுத்து இதில் சைடு எஃபெக்ட் வந்து நிறையா. அதே நேரத்தில் வந்து சில ஸ்ப்ரே ஜெல்லிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதனாலே வந்து அவனுக்கு வந்து இன்னும் சுத்தரவாக அவுட் ஆகி போயிடுது. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து அந்த ஆண்குறியை வந்து தேடி தான் பிடிக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? அந்த டிலேட் ஜெல்லு போடுறது சில நேரம் வந்து இந்த சிடன்லஃபில் சிட்ரேட், டடலாஃபில் சிட்ரேட்னு சொல்லக்கூடிய பிராண்டு நேம் வந்து வயாக்ரான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான மெடிசன்கள் நம்ம எடுக்கும்போது அன்னைக்கு மட்டும்தான் அவனுக்கு விசேஷமாக இருக்கும். அப்புறம் அடுத்து ஒரு 15 நாள் 20 நாளில் இன்னும் ரொம்ப பாதிப்பாக போயிட்டே இருக்கும். அப்புறம் 25 மில்லிகிராம் 50 மில்லிகிராம் ஆகும், 50 மில்லிகிராம் 100 மில்லிகிராம் ஆகும், 100 மில்லிகிராம் 200 மில்லிகிராம் ஆகும். அப்புறம் ஒரு நாள் போட்டுட்டு இது பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிருவாங்க. அதனால் அந்த மாதிரியான இதுகள்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. மருத்துவருடைய ஆலோசனை இருந்தாலும் முறைப்படியான மருத்துவ கண்காணிப்புகளில் தான் அந்த ட்ரிக்கெலாம் எடுக்கணும். சும்மா ஏனோதானன்னு போய் நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? அதனால் அடுத்து நம்ம வந்து என்ன இதெல்லாம் பார்த்துட்டோம். செரட்டோனின் அப்டேக்டர்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நம்ம இது பண்ணுறோம். அதெல்லாம் வந்து முறையாக வந்து மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் தான் எடுத்துக்கணும். அது மனோதத்துவ நிபுணர், சாதாரண மருத்துவர் கூட அதை பரிந்துரை பண்ண முடியாது. ஆமாம், பேச்சுலர் டிகிரி படித்த மருத்துவர் யாரும் அதை பயன்படுத்த முடியாது. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பிடிச்ச மருத்துவர்கள் தான் இதை வந்து பயன்படுத்தணும். அதே நேரத்தில் வந்து சில காஜல் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னால இடுப்பு குழியில் தான் அதிகமாக வெயிட்டு சேர்ந்து இந்த மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு அந்த காஜல் எக்ஸசைஸ் மூலமாக வந்து இது குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதை காட்டில் சிம்பிளான வழி நம்ம மூதாதையர்கள் சொல்லி கொடுத்தது என்ன வருன்னு கேட்டிங்கன்னா சிரசாசனம்னு சொல்லிட்டு ஒரு ஆசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலைகீழாக நிற்கிறது. அது சின்ன வயசில் செய்கிறது பிரச்சனை கிடையாது. இப்போ செஞ்சிடாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க. ஒரு யோகாசனோடைய வழிகாட்டுதல் பேரில் வந்து செய்யுங்க. அப்போ அந்த சிரசாசனம் செய்யும் பொழுது அந்த பெல்விக் கேவிட்டியோட வெயிட் வந்து நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தங்கள் குறையாது இந்த மாதிரி இதாக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வந்து யூரின் பாஸ் பண்ணிவிட்டு உடல் உறவு கொள்ளுங்கள். சில நேரம் வந்து மாஸ்டர் பேஷன் பண்ணி சுய இன்பம் பண்ணிவிட்டு அடுத்து 2வது தடவை வரும்போது கொஞ்சம் டைம் எடுத்து கொடுக்க வைக்கும். சரிங்களா? நல்லா வந்து கொட்டைப்பாக்கு, ஜாதி பத்திரி இதெல்லாம் இது பண்ணுங்கள். நல்லா வந்து நார்மலான வெத்தலை பாக்கு, சரிங்களா, இதெல்லாம் இது பண்ணி வேறு வஸ்துக்கள் சேர்க்காத வெத்தலை பாக்குகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம்.
அதே மாதிரி ஜாதி பத்திரி, மிளகு, லவங்கம் இது வந்து ஜென்ரலாக நம்ம பட்டை, கிராம்பு எல்லாமே நம்ம வந்து இந்த குறைபாடுகளை குறைக்கக்கூடியது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனஸ்தட்டிக்கான எஃபெக்டில் வந்து இருக்கிறதுனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த செரட்டோனின் செலக்டிவ் ரீஅப்டேட்டர் பண்ணக்கூடிய செயலை வந்து இந்த கிராம்பு இது வந்து பண்ணி கொடுக்க வைக்குது. அதனால் நீங்கள் உணவில் வந்து நல்ல கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிறங்க. நல்லா வாக்கிங் போங்க. சர்க்கரை வியாதி கூட இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை வியாதிகளை இது பண்ணி கொடுங்க. தைராய்டு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னு கேட்டிங்கன்னா அந்த தைராய்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இதுகளையும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் போகிறேன். என்ன அன்றைக்கி ரொம்ப சாப்டர் பேசணும்னா நல்லா இருக்காது. நான் உங்கள் டாக்டர் குமார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.